ஹாய், வெல்கம் டு ShiazLife. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னா, எல்லா சிஎஸ்சி சர்ச்லேயுமே வந்து சண்டே ஸ்கூல் இல்லைனா சண்டே கிளாஸ் அந்த மாதிரி நடக்கும். ஸோ அங்கே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஜீசஸோட ஸ்டோரியை வந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் டீச் பண்ணுவாங்க. ஸோ அந்த டீச் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எக்ஸாம் இல்லைனா வந்துட்டு காம்படிஷன் இந்த மாதிரியெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து என்னோடய மம்மியும் வந்து அங்கே டீச்சராட்டு ப்ரைமரி செக்ஷனுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரைமரி செக்ஷனில் வந்து 24 லெசன் கிட்ட உண்டு. அந்த லெசனை வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி செஞ்சு நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த சிஎஸ்ஐ கன்னியாகுமரி டயோசிஸில் வந்து நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னா, யார் நல்லா பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து போன வாட்டி எங்கள் மம்மி வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு மெடல் வந்து கிடச்சிது. ஸோ இந்த மெடல் தான் அது. ஸோ இது வந்து ஒரு ரெட் கலர் ரோ போட்டு இந்த மாதிரி ஒரு மெடல் வந்து கிடச்சிது. இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஆட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது கூடமே வந்து பைபிளும் வந்து கொடுப்பாங்க. ஸோ போன வாட்டி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி என்ன தான் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க கண்டிப்பாக. ஸோ அந்த ப்ராஜெக்டை தான் வந்து இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு இருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்களும் வந்து சண்டே ஸ்கூல் வந்து டீச் பண்ணுறீங்க பிள்ளைங்களுக்கு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கும் வந்து இது ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணி நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு வந்து டீச் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அவங்க கவனிப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னோட நேம் ஷியா. நான் vlogs அண்ட் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் வந்து இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கிட்ட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னாலும் நான் வந்து ஐடி வந்து கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இனி உள்ள அப்டேட்ஸ்க்கு எல்லாமே. இதில் மொத்தமாக வந்து 1 to 24 லெசன்ஸ் இருக்கும். ஸோ வீடியோட எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ நான் எப்படி மேக் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நானும் மம்மியும் வந்து கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி எடுத்திருப்பேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்ட்டு வந்து கான்வர்சேஷன் மேக் பண்ணுற மாதிரி எடுத்திருப்போம். 2 பேரும் பேசிட்டு எடுத்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு ப்ராஜெக்ட் புக் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுதான் அந்த ப்ராஜெக்ட் புக். இதில் ஃப்ரண்ட்டில் வந்து பேஜில் வந்து இது வந்து செக்ஷன், எந்த செக்ஷனுக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்புறம் இது வந்து சிஎஸ்ஐ எந்த சர்ச்சு, அப்புறம் வந்துட்டு அவங்களோட நேம். ஸோ இது வந்து ப்ரைவசி காரணமாட்டு நான் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். மற்றபடி நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து நேம் அண்ட் செக்ஷன்லாம் எழுதிக்கலாம். அப்புறம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ட்வைன் மாதிரி போட்டு இந்த ப்ராஜெக்ட் புக்கை வந்து டைப் பண்ணி வச்சுருக்காங்க. பின்னாடி வந்து டைப் பண்ணால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இது இப்போதைக்கு உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி இது வந்து கொஞ்சம் லூஸாக வந்து டைப் பண்ணியிருக்கேன். மற்றபடி நான் வந்து இதை கொஞ்சம் ஃபிட்டாக வந்து டைப் பண்ணி நம்ம புக்கோட பேக்கில் வந்து போட்டுக்கலாம். இது என்ன புக் வந்து வாங்கியிருக்காங்கன்னா வந்து ஸ்கெட்ச் புக்கு. ஃப்ரண்ட் பேஜில் வந்து இந்த இடம் கொஞ்சம் பிளெயினாக இருக்கிறனால ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து மம்மியை வந்து பண்ண ஒரு ஃப்ளவர். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு லெசனுக்கு போகலாம். ஓகே, இது என்னது அப்படிங்கிறது நம்ம மம்மிகிட்ட வந்து கேட்டே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மம்மி, இது என்னது சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பாடத்தில் உள்ள ஹெட்டிங் உதவி செய்தல். ஏழை பிள்ளைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கறதுக்கு உதவி செய்ததுக்கு ஒரு உண்டியலை தயாரித்தோம். இந்த உண்டியலை எப்படி நான் பண்ணேன்னா, இது திருமண கார்டு எல்லாம் உண்டுல, திருமண கார்டு, பிறந்தநாள் கார்டு, இதில் உள்ள ப்ளைன் அட்டையை எடுத்து உண்டியல் பூஜாடி மாதிரி உண்டியல் மாதிரி கட் பண்ணி அதை அடியில் மடித்து கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இது கலர் பேப்பர் வாங்கி வெட்டி பூ செஞ்சு இதில் ஒட்டி வச்சுருக்கேன். இதுதான் இலை, பச்சை பேப்பர் வச்சு இலை செய்திருக்கேன். இது நமக்கு ரூபா போடுறதுக்கு அந்த துவாரம், இந்த உண்டியல் துவாரம். ஓகே, இதில் தான் இப்போ காசு போடணுமா? ஆமாம் ஆமாம். ஓகே, செகண்ட் லெசன் என்னது மம்மி? ஒப்புரவாகுதல். இது யாக்கோபி மனைவிகள், அவங்க பிள்ளைங்க. இது வந்து ஏசா, அவங்க 400 பேரோடி வந்திருக்காங்க. 400 பேர் இங்கே இல்லவே இல்லையே. பின்னாடி இருக்காங்க, அது மறைஞ்சிருக்கும். இவ்வளோ அதுக்கு பின்னாடி தான் அந்த மாதிரி தெரியும். யாக்கோபும் ஏசாவும் அண்ணன் தம்பி அவங்க வந்து ஒப்புரவாகாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் தான் வரைஞ்சிங்களா? ஆமாம், நானே வரைஞ்சி நானே கலர் அடித்து எல்லாம் நானே தான் பண்ணேன். ஓகே, உங்கள் ஃபேஸ்லாம் பார்க்க ஃபன்னாக இருக்குது. சரி, தேர்ட் லெசனில் என்ன இருக்குது மம்மி? அது பெருமை கொள்ளாமை. அப்படின்னா என்னது? பெருமைப்படக்கூடாது. ஓ சரி சரி. இது என்னது, ஏதோ வித்தியாசமாக ஏதோ பண்ணியிருக்கீங்க? இதுதான் நேபுகாத் நேச்சர். இவர் பெருமையினால்
இவர் வந்து மாடுகளை போல் ஆனார். அவருக்கு தலைமுடியெல்லாம் கழுகுக்க ரெக்க போல் ஆச்சு. அது கால் நகங்களெல்லாம் பறவைகளுக்கு நகம் போல் வளைஞ்சிருக்கும். மாடுகளை போல் கீழே கமந்து தான் அவர் புல்லை மேயது மாதிரி இருப்பார். அந்த படம் தான் இது. ஓ சரி சரி. இது நீங்கள் தான் கட் பண்ணி விட்டுனீங்களா? நானே வரைஞ்சி ஒரு பேப்பரில் வரைஞ்சி, கொஞ்சம் திக்கான பேப்பரில் வரைஞ்சி கட் பண்ணி இந்தந்த மாதிரி இருக்கும், பெருமைக்கு விளைவு தான் அழிவு அப்படிங்கிறத இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று காத்து நேச்சர் பெருமை கொண்டதுனால அவருக்கு பெருமையினால் விளைவு அழிவுன்னுட்டு இதை பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே மம்மி. இது என்னது அடுத்த லெசனில் ஷாலு? இது திருடாதே. திருடாதே இந்த பாடத்துக்கு தலைப்பு திருடாதே. அது வந்து இதெல்லாம் அவன் திருடுனான். ஓகே. இதெல்லாம் என்னது? இது வந்து பொன் பாலம். ஓகே. கோல்டு அதுக்கு கனெக்ட் பண்ணி இந்த கோல்டு கலரில் கோல்டு பேப்பர் வச்சு அட்டையில் வெட்டி பாலம் கணக்காக கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இது வெள்ளி 200 வெள்ளி சேக்கல். அதில் ஒரு சேக்கலில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் செங்கல் அளவுள்ள இப்படி வெள்ளின்னு சொல்லி. ஓகே. இதுக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க? இதில் ஒரு கட்டை பாக்ஸ் மாதிரி அட்டையிலே செய்து பாக்ஸ் மாதிரி வச்சு மேலே இது வந்து கிஃப்ட் பேப்பர் தானே? ஆமாம் ஆமாம், கோல்டு கலரில் கிஃப்ட் பேப்பர் வாங்கி அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது பாபிலோனிய சால்வேனா அது மதிப்புக்குரியது, அதெல்லாம் மதிப்புக்குரியது. இதை தான் திருடனா. ஓ சரி சரி. இது என்னது மம்மி? கீழ்ப்படிதல் அப்படின்னு ஹெட்டிங்க்கு கீழே ஏதோ வித்தியாசமாக பண்ணியிருக்கீங்களே. ஆடு கூட கீழ்ப்படிஞ்சு அப்படின்னு பிள்ளைங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன். ஆனால் அந்த ஆடை நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, நம்ம சமைக்கிற சமையல் அந்த ஜீரகம் உளுந்து கடுகு அதிலெல்லாம் கண்ணு பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நாள் ஆகினால அது ஒரு மாதிரி உளுத்தது மாதிரி ஆயிட்டு. இது வந்து கண்ணா? ஆமாம். இதை நான் எல்லாத்துலேயும் மரத்தில் இந்த பெயிண்டிங்கில் பென்சிலில் ஸ்கெட்சில் நான் வரைஞ்சிருக்கனால இதை கொஞ்சம் கிளியர் பண்ணணுங்கிறதுக்காக வித்தியாசமாக இருக்கணும்னு பென்சிலில் கட் பண்ணி இந்த மாதிரி மரம் வச்சு அதில் உள்ள வேஸ்ட்டு துகளில் அந்த மர ஷேப்பு கொடுத்து அந்த பசை போட்டு மண் வச்சு இது தர மாதிரி கொடுத்து அந்த மாதிரி நல்லா இருக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி. ஓ சரி. நீங்களாம் கீழ்ப்படியணும், அப்படி ஆடு கூட கீழ்ப்படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகே. இது என்னது மம்மி? ஏதோ ஃபேமிலி மாதிரி இருக்கு. இது சகோதர சகோதரி உறவு. ஓகே. அப்போ அண்ணன் தங்கச்சி தம்பி அக்கா. அப்போ இப்போ எல்லாத்துக்கும் வந்து எல்லா வீட்லேயும் ஒரு பிள்ளைங்க ஒரு பையங்க அப்படி தான் இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க. அப்போ சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்கள்லாம் நம்ம அக்கா தம்பிச்சு தான். ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எப்படி ஒட்டி இருக்கிறேன்னா, இது ஐஸ்கிரீம் குடித்த வேஸ்ட் குச்சி. அதில் அந்த முகம் வரைஞ்சி தலைமுடி மாதிரிலாம் வரைஞ்சி துணியில் கட் பண்ணி அப்படி ட்ரெஸ் மாதிரி போட்டு அக்கான்னா இப்படி தங்கச்சின்னா இப்படி அப்படி நல்லா பிள்ளைங்களா இன்ட்ரெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு லெசன் 7ல் வந்து விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற தலைப்பில் என்ன பண்ணியிருக்கீங்க? விட்டு கொடுத்தல், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும்னு. நீ இந்த பக்கம் போனால், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன்னு விட்டு கொடுத்து போகிறத நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதுவும் அட்டை பேப்பரில் வரைஞ்சி கட் பண்ணி அப்படி ஒட்டியிருக்கேன், கொஞ்சம் அசைகிறது மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு. ஓகே ஓகே. அடுத்தது என்னது நீங்களே சொல்லுங்கள் மம்மி. உண்மையாக இருங்கிற பாடத்தலைப்பில் ஏசானிச்சுன்னா சுவர்புறமாக திருப்பி கொண்டு தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு அழுதான். கடவுள்கிட்ட மன்றாடுனா. கடவுள் 15 ஆண்டுகள் அவருக்கு விண்ணப்பத்தை கேட்டு திருப்பி 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தாரு. அதை பேப்பர் மூலமாக வரைஞ்சி இதே மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சுவர்புறமாக திரும்பி இருக்காங்களா? ஆமாம், அதான் பாதி முகத்தை காணல மறைச்சி. ஓகே ஓகே. 9th லெசனில் என்னது மம்மி இருக்குது? சபிக்க வேண்டாம்ங்கிற பாடத்தில் மூப்பர்களை குறித்து இருக்கும். மூப்பர்களை நம்ம சபிக்கக்கூடாது. அதனால இதில் ஃபோட்டோ நான் நம்ம சபை மூப்பர்களை ஒட்டியிருக்கேன். ஓகே. அதனால இப்போ மறைச்சி ப்ரைவசி காரணமாட்டு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஆமாம். ஓகே ஓகே. சமாதானம் பண்ணுங்கள்னு ஹெட்டிங் கீழே என்ன இருக்குது? இது அபிமேலேக்கும் ஈசாக்கும் சமாதானம் பண்ணுவாங்க. அதை நான் படம் வரைஞ்சி இப்படி பேப்பரில் ஒட்டி ஷேக்கன் கொடுக்குற மாதிரி காட்டியிருக்கேன். இவங்க ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்களா? ஆமாம், ஒரு கை தான் தெரியுது, ஒரு சைடு பின்பக்கம் இருக்குது. ஓகே ஓகே.
இது என்ன மம்மி, இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ பாஸ்டர் மாதிரி தோணுது. ஃபாஸ்டர் தான், ஆனால் அதை பஞ்சு இதில் வச்சு நான் செய்திருக்கேன். சாந்த குணம் இந்த பாடத்துக்கு. அப்போ நம்ம பாஸ்டருக்கு சாந்த குணம் உள்ளவங்க அப்படின்னு எடுத்துக்காட்டுக்கு பாஸ்டருக்கு அடையாளம் வச்சு வச்சுருக்கேன். ஓகே, இது எதை வச்சு பண்ணியிருக்கீங்க? இது துணி வச்சு எங்கள் கடையில் உள்ள வேஸ்ட்டு துணி எடுத்து அங்கி செய்து சின்ன கருப்பு கயிறும் கொடுத்து உள்ளாடி ஒரு பஞ்சியை வச்சு அந்த முக அமைப்பெல்லாம் வரைஞ்சி செய்து வச்சுருக்கேன். ஓ, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இது டிஃப்ரெண்டாக இருக்குல்ல. அடுத்த லெசனில் என்ன பெரிய வால் பட்டயம்லாம் இருக்கு போல. என்னது? நட்புறவு பாடத்தலைப்பு. ஓகே. நட்புறவுக்கு அடையாளமாக யோனாத்தான் தாவீதுக்கு இதெல்லாம் கொடுத்தான். இது என்னது? சால்வை, வஸ்திரம், பட்டயம். இது கச்சை, இந்த இடுப்பில் கட்டியிருக்கிறது கச்சை. இது வில்லு, அம்பு. என்ன வில்லு வளைஞ்சிருக்கு? ஐயோ, உனக்கு வில்லு ரொம்ப அழகா இருக்கு மம்மி. அடுத்தது இறைவேண்டல் செய்தல். தானியல் தினமும் 3 நேரம் ஜெபித்தான். நாமும் 3 நேரமாவது ஜெபிக்கணும். தானியல் படம் வரைஞ்சி இப்படி வெட்டி ஒட்டி வச்சிருக்கேன் பிள்ளைங்களுக்கு காட்டுறதுக்கு. என்னம்மா இது? ஏதோ கல் மாதிரி இருக்கு. நிந்தனை செய்ததால் கடவுள் அவரை வாதித்தார். இவருக்கு பேர் நாபால். அவர் கல்லை போல ஆனார். ஓ, இவர் இப்போ மனுஷனா இருந்து கல்லா மாறி. ஆமாம், கல்லா மாறிட்டாரு. அதனால ஒரு கல், சப்பை, பாலங்கல்லை எடுத்து அதில் மனுஷன் மாதிரி வரைஞ்சி கல் தூண் ஆயிட்டாரு அப்படின்னு காட்டி கொடுத்துருக்கேன் பிள்ளைங்களுக்கு. இதை இதில் வைக்க முடியாதனால கண்ணாடி கவருக்குள்ளே வச்சு பின் பண்ணியிருக்கேன். இது மனுஷன் நாபால். ஓகே ஓகே ஓகே. அடுத்த லெசனில் என்ன ஒரே தானிய வகைகளாக இருக்கு. தூய வாழ்வு வாழ்ந்தான் தானியல். ஓகே. அப்போ அவனுக்கு கூட 4 பேர் வாலிபர்கள் உண்டு. அவங்க அனனியா, மிஷான்வேல், அசரியா, தானியல். இவங்க 4 பேரும் மரக்கறி, பருப்பு, கீரை வகைகளை சாப்பிட்டு, தானிய வகைகளை சாப்பிட்டு. மம்மி, இங்கே பாரு பூச்சி போகுது. அந்த தானியங்களை வச்சு ரொம்ப நாள் ஆகினால அது உளுத்து போய் அந்த பூச்சி வந்துட்டு. ஓகே, கஷ்டம் பார்த்தீங்களா மம்மி? ஏன்னா அது ரொம்ப நாள் இருக்காது. அதுக்குள்ளே இந்த பூச்செல்லாம் சாப்பிட்ரும். அதுக்குள்ளே அங்கே வச்சிடணும். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன மம்மி? ஒரே ட்ரெஸ்ஸாக இருக்குது. பொருளாசையை தவிர்த்தல். ஓ, எலியாவின் வேலைக்காரன் கேயாசி பொருளாசையினால் தொழுநோயாளி ஆனான். பொருளாசை, இந்த 2 வெள்ளியும் 2 மாட்டு வஸ்திரமும் எலியாவுக்கு தெரியாமல் வேலைக்காரன் வாங்கினதால அவனுக்கு இந்த மாதிரி தொழுநோயாளி ஆகிட்டான். ஓ, சரி சரி. இது வந்து வஸ்திரம் அப்படிங்கிற வஸ்திரங்கிறதுனால 2 வஸ்திரமும் 2 வெள்ளி. நெக்ஸ்ட் இது என்னது? பொறாமை கொள்ளாதே அப்படிங்கிற தலைப்பில் தாவீது ஒரு தாவீது கோலியாத்தை அடிக்கிறதுக்கு 5 கூழாங்கற்களும், சுருக்கு பை, 5 கூழாங்கற்கள், இது கவன். ஓகே, இதில் வச்சு அடிக்கிறத நான் செய்திருக்கேன். சுருக்கு பை விரிக்கணும், இதை விரிக்கணும். ஓ, இதான் சுருக்கு பை இல்லையா? ஆமாம், இதில் 5 கூழாங்கற்கள். ஓ, எங்க இருந்தது கிடைச்சது உங்களுக்கு கூழாங்கல்? இது ஆத்து மணல்ல இருந்து தேடி கண்டுபிடிச்சு எடுத்தேன். ஓ, சரி சரி. எடுத்து 5 கூழாங்கற்களை வச்சிருக்கேன். ஓகே, அடுத்தது என்ன செஞ்சுருக்கீங்க? அதில் ஒரு கல் எடுத்து இந்த கவன், இந்த கேட்டாப்புன்னு சொல்லுவோம், இதில் வச்சு நம்ம எப்படி அடிப்போம். இது எப்படி மம்மி பண்ணீங்க? வேஸ்ட்டு கவளி கம்பு எடுத்து எலாஸ்டிக் வச்சு சைடில் கெட்டி வச்சுருக்கேன். ஓ, இது எலாஸ்டிக் இல்லை? ஆமாம், சென்டரில் கல் வச்சு அடிக்கணும். ஓகே ஓகே, நல்லா இருக்கு. முந்தி பறவைகளெல்லாம் இதை வச்சு அடிப்பாங்க. ஓ, சரி சரி. நீங்கள் அதே போல் பண்ணியிருக்கீங்களோ? ஆமாம், குட்டியாக பண்ணியிருக்கேன். அதே போல் தான் தாவீது கோலியாத்தை அடிப்போம். ஓகே. அவன் நெத்தியில் பதிஞ்சிடும். ஓ, இப்படி அடிக்கணுமா? ஏய், அடிச்சு விட்றாயா? நெக்ஸ்ட் என்ன மம்மி? ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இது என்னது? சாத்தா மாதிரி இருக்கு. ஆமாம், சாத்தானே தான். யோபு பொறுமையாக இருந்தான். சாத்தான் யோபுவை சோதிச்சான். ஓ, துன்பத்திலையும் யோபு பொறுமையாக இருந்தார். இது என்ன சாத்தான் கவாலா? ஆமாம், இது சாத்தான் வால். சாத்தான் இப்படி தான் இருப்பான்னு பிளாக் கலரில் கண்ணு முக்கெல்லாம் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிற மாதிரி பண்ணி. ஓகே ஓகே ஓகே. கட் பண்ணல. இது என்னது? ஏதோ பால் எல்லாம் மாதிரி இருக்கு. நம்பிக்கைக்குள்ங்கிற பாடத்தில் கொஸ்டின் ஆன்சராக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமேனு இந்த மாதிரி பண்ணி பிள்ளைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணதுக்கு, இதுக்கு ஆன்சர் எங்கே இருக்குன்னு இதை நம்ம இழுக்கணும். ஓகே, நான் இப்போ இழுத்தா ஆன்சர் வருமா? ஆமாம். இது ஓ, இதோட ஆன்சர் வந்து நில்லா. ஆமாம். ஓகே, இதோட ஆன்சர் இது
ஓ நல்லா இருக்கு, இது டிஃப்ரெண்ட்டாக விளையாட ஜாலியாக இருக்குது மம்மி. சின்ன பிள்ளைங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும்ல, அதனால் இதை செய்து காட்டுறது. ஓ நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போமா? இது என்னது மம்மி? இது ஞானம், சாலோமனுக்கு ஞானத்தை சோதிக்கிறதுக்கு இது அரண்மனை மாதிரி கொடுக்குறதுக்காண்டி இந்த அட்டை பேப்பரை இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே. இதான் சேபாவின் அரசி, இதான் சாலோமனுக்கு ஞானத்தை சோதிக்க வந்திருக்கா. ஓ ரொம்ப அழகாக இருக்காங்களே. எல்லாம் எடுத்தீங்க? இதெல்லாம் இந்த கல்யாண கார்டு வேஸ்ட்டு காரில் எல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு காட்டுறதுக்காண்டி. அழகாக இருக்கு. இது என்ன மம்மி? ஒரே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸாக இருந்த மாதிரி இருக்கு. ஏமாற்றாதேங்கிற படத்தில் யாக்கோபு சமயத்தை கூழை கொடுத்து சேஷ்ட புத்திர பாகத்தை எழுதி வாங்கிடுவான் யாக்கோபுட்ட இருந்து. அது அந்த கூழ் என்ன நிறத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் பழங்களை ஒட்டி நானே வரைஞ்சி கலர் அடித்து ஒட்டி பேப்பரை கட் பண்ணி ஒட்டி இந்த மாதிரி காட்டியிருக்கேன். ஓ சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் நீங்களே சொல்லுங்கள் மம்மி, இது என்னது? இது உபசரித்தல். அப்போ பகைவர்களையும் நம்ம உபசரிக்கணும் அப்படிங்கிறத அப்பமும் தாண்டியெல்லாம் வரைஞ்சி காட்டியிருக்கேன். ஓகே ஓகே அழகாக இருக்கு. இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, 3 பேர் சேர்ந்துருக்காங்க. என்னது இது? ஆபிரகாம் விருந்து கொடுத்தான் இவங்க 3 புருஷர்களுக்கும். அது என்னென்னா ஒரே மாதிரி கட் பண்ணி 3 பேரும் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும்னு எல்லாத்துலேயும் வரைஞ்சிருக்கனால இதை கட் பண்ணி இந்த மாதிரி 3 பேரையும் சேர்த்து வச்சுருக்கேன். ஓகே. லாஸ்ட் லெசனில் என்னது இது பயங்கரமாக இருக்குது? இது தாழ்மைங்கிற பாடத்தில் ஓகே மனாசை ஊக்குவித்ததெல்லாம் இதில் கொடுத்துருக்கோம். சரி. நாள் பார்த்தல், அப்போ நல்ல நாள் இதெல்லாம் பார்ப்பாங்களா, பார்க்குறது இப்படி அப்படின்னு பிள்ளைங்களை சொல்லி கொடுத்தேன். இது சகுனம் பார்த்தல், பூனை குறுக்க போகக்கூடாது அப்படின்னு நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு நிற்பாங்க, அதான் சகுனம் பார்த்தல். இது பில்லி சூனியம், இந்த வெத்திலையில் சுண்ணாம்பெல்லாம் தடவி பார்ப்பாங்க அந்த மாதிரி. ஆமாம், சுண்ணாம்பு தடவி பார்ப்பாங்க. இதில் ஒட்டுனனால ரொம்ப நாள் ஆனனால காஞ்சிட்டு அது பிள்ளைங்களுக்கு. இது குறி சொல்லுதல், நம்ம கையை வரைஞ்சி கை ரேகையில் குறி சொல்லுவாங்கல்ல, அதை பற்றி சொல்லி கொடுத்தேன் பிள்ளைங்களுக்கு. நல்லா இருக்கு மம்மி. 24 லாஸ்ட் லெசன் இது. ஆமாம், இது லாஸ்ட் லெசன், இதோட முடிஞ்சிச்சு. நல்லா இருக்கு மம்மி. ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.